இப்ப ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி சாய்த்தேன். உலகத்தை குப்பையா நினைச்சேன், உலக ஆசிரமாசங்களை குப்பையா நினைச்சேன், தகவல் வீட்டை குப்பையா நினைச்சேன். ஆபிரகாமை வெள்ளியும் பொன்னும் உடைய ஸ்ரீமானாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கங்க, இதெல்லாம் ஆவிக்குரிய ரகசியங்கள். உலகத்தை யாரெல்லாம் பொன்னும் பொருளுமா நேசிக்கிறாங்களோ, உலகத்தை யாரெல்லாம் சம்பத்தையும் பொக்கிஷமாக நேசிக்கிறாங்களோ, உலகத்தை யாரெல்லாம் தேனா ருசிக்கிறாங்களோ, அவங்களை கடவுள் என்ன பண்ண முடியாது, ஆசீர்வதிக்க முடியாது. அவர் சொல்றார், உலகத்தை விட்டு வா, தேசத்தை விட்டு வான்னு சொன்னா, தேசத்துக்கு ஒரு சில கலாச்சாரங்கள் இருக்கும். தேசத்துல ஆயுதம் கும்பிடுவாங்க, கிறிஸ்துவத்துல அது இல்ல. தேசத்துல தீபாவளி கும்பிடுவாங்க, கிறிஸ்துவத்துல அது இல்ல. தேசத்துல பொங்கல் கும்பிடுவாங்க, கிறிஸ்துவத்துல அது இல்ல. தேசத்துல கடா வெட்டுவாங்க, கிறிஸ்துவத்துல அது இல்ல. தேசத்துல மாலை போட்டுக்கிட்டு மணியாட்டிக்கிட்டு கோயிலுக்கு போவாங்க, கிறிஸ்துவத்துல அது இல்ல. தேசத்துல மஞ்சப்படம் கட்டிக்குவாங்க, கிறிஸ்துவத்துல அது இல்ல. பொட்டு வச்சுக்குவாங்க, கையில முட்டி வரைக்கும் வளையல் போட்டுக்குவாங்க, கிறிஸ்துவத்துல அது இல்ல. சொல்லுங்க, இதுதான் நீ தேசத்தை